ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்டோட ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம், விச் இஸ் எவல்யூஷன். ஓகே, ஸோ இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 11th and 12th சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. பிகாஸ் இப்போ ஆரம்பித்து நீங்கள் உங்கள் போர்டு எக்ஸாமும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் சரி, எல்லாம் முடிகிற வரைக்கும் Xylem இஸ் கோயிங் டு பி வித் யூ பசங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம Xylemல ரொம்ப பெருமையோட லாஸ்ட் 5 வருஷத்தில் எவ்வளோ நீட் டாப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான் பசங்களா இங்கே நான் வந்து உங்களுக்காக ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பட்டியலில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷனை பார்க்குறதுக்கு Xylem உங்களோட கூடவே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்டே வித் அஸ். அண்ட் இவ்வளோ நீட் டாப்பர்ஸையும் வந்து ஜேஇயும் சரி, நீட்டும் சரி, நம்ம Xylemலேருந்து வந்து எக்கச்சக்கமான வந்து ரிசல்ட்ஸ் 2025லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2026ல் கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஆசை எங்களுக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஸ்டே வித் அஸ் த்ரூ அவுட். நவ் எவல்யூஷன்னா என்ன? ஓகே, ஸோ இந்த ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் லைக் அ ஸ்டோரி ஆஃப் பயாலஜி. ஓகே, ஸோ நம்ம பயாலஜி அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ்ன்னு நம்ம சொன்னால் கூட இவங்க எல்லாரும் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற இந்த ஸ்டோரி தான் வந்து இஸ் எவல்யூஷன். ஓகே, ஸோ எவ்வளவு வருஷ கணக்குக்கு முன்னாடி நம்மளோட உயிருங்கிற ஒன்று ஆரம்பிச்சது, அங்கேருந்து இன்னைக்கு நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸை பார்க்குறோம். இது எல்லாமே எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய அம்ப்ரெல்லாக்குள்ள தான் வரும். ஓகே, ஸோ எப்படி ஒரிஜின் ஆஃப் லைஃப் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா, நம்ம ஏர்த்துங்கிறது வந்து இத்தினூண்டாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஏர்த்தே இவ்வளோ பெருசுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, சோலார் சிஸ்டம்ங்கிறது அதை விட பெருசு. நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கிற கேலக்ஸி வந்து அதை விட பெருசு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த கேலக்ஸிங்கிறது யூனிவர்ஸில் ஒரு சின்ன ஒரு குட்டி பாகம் தான். ஸோ அப்போது யூனிவர்ஸுங்கிறது வந்து சச் அ வைடான ஒரு வாஸ்டான ஒரு விஷயம். அண்ட் இது வந்து we believe that it is about 20 billion இயர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான கேலக்ஸிஸ் இருக்குது, கேலக்ஸிஸ்குள்ளே எக்கச்சக்கமான பிளானட்ஸ் இருக்குது, க்ளவுட்ஸ் இருக்குது. ஓகே, இதில் நம்ம ஏர்த் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான் வந்து in this entire universe. ஓகே, ஸோ எப்படி இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு, எப்படி இந்த கேலக்ஸிஸ், இந்த பிளானட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா, வி பிலீவ் இன் அ பிக் பேங் தியோரி. அதாவது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன், அன்இமேஜினபிளான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அதிலிருந்து நமக்கு வந்த ஹீலியம், ஹைட்ரஜன் எல்லாமே தான் வந்து லேட்டராக ஃபார்ம் ஆகி இட் ஹாஸ் ஃபார்ம்ட் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன், இந்த ஒரு டெம்பரேச்சர், இது எல்லாமே வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அதுக்கப்புறமா கேஸஸ் எல்லாம் கூலாகி இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த யூனிவர்ஸாக இது மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நம்புகிறோம். அதில் ஏர்த் வந்து ஒரு 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகிட்டு தான் நம்ம நம்புகிறோம். ஸோ அப்போ இருந்த ஏர்த்தில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அப்போது அதுக்கு அட்மாஸ்ஃபியர்னு ஒன்று இல்லவே இல்லை, ஆக்சிஜன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ தேர் வாஸ் வாட்டர் வேப்பர், தேர் வாஸ் மீத்தேன், தேர் வாஸ் கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, இதெல்லாம் தான் இருந்ததே தவிர தேர் வாஸ் நோ ஆக்சிஜன். லேட்டர் இந்த வாட்டர் மாலிக்யூலில் யூவி ரேஸ் வந்து பிரேக் பண்ணி தான் வந்து நமக்கு ஆக்சிஜன் அப்புறமா தான் வந்து உருவாச்சு அப்படிங்கிறது தான் நம்ம நம்புகிறோம். ஸோ அதே போல் ஆக்சிஜன் வந்து லேட்டர் ஆன் கம்பைன்ட் வித் த அதர் மாலிக்யூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்ம்ட் த அதர் எல்லா காம்பவுண்ட்ஸுமே ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனே இல்லை, அப்புறமா ஆக்சிஜன் வந்துச்சு, அப்புறமா ஆக்சிஜன்லேருந்து தான் ஓசோனுங்கிற ஒரு லேயர் வந்துச்சு. தென் ஸ்லோலி அந்த ஒரு ஓசோன் லேயருங்கிறது ஒன்று வந்ததுக்கப்புறமா வாட்டர் வேப்பர் வந்து கூல் ஆகி கண்டென்ஸ் ஆகி மழையாக வந்தது. அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்மளோட கடல் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அதிலிருந்து ஸ்லோலி லைஃப் உருவாச்சு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ கிட்டத்தட்ட லைஃப் வந்து ஒரு 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான், ஏர்த்துன்னு ஒன்று வந்து ஒரு 500 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் லைஃப்னு ஒன்றே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே லைஃப் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நம்புகிறோம்.
பட் நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்து எங்கேருந்து லைஃப் வந்தது அப்படிங்கிறத ஒரு 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 மேட்டர் ஆஃப் டிஸ்கஷனாகவே வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதில் பான்ஸ்பெர்மியா அப்படிங்கிற தியரி வந்து ஒரு சில க்ரீக் திங்கர்ஸ் வந்து நினச்சது என்னென்னா, மிச்ச பிளானெட்டில் இருக்கிற ஸ்போர்ஸ், ஓகே, ஸோ இப்போ நம்ம பாலன் கிரெயின் சொல்கிறோம், ஃபங்கைல ஸ்போர்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விதமான ஸ்போர்ஸ் வந்து பக்கத்து பிளானட்ஸ்லேருந்து அப்படியே வரும்பொழுது இந்த பிளானெட்டில் வந்து விழுந்துச்சு, அங்கேருந்து தான் முதல்ல லைஃப்ங்கிறது இந்த பிளானட்டுக்கு வந்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு சில ஆஸ்ட்ரானமர்ஸும் அதை நம்புகிறாங்க, பட் ஆக்சுவலாக தட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, ஸோ இந்த ஒரு யூனிட் ஆஃப் லைஃபை ஸ்போர்ஸ்ன்னு சொல்லி வேறு பிளானட்லேருந்து வந்த ஒரு இது அப்படின்ற மாதிரி பான்ஸ்பெர்மியா தியரியில் வந்து சொல்கிறாங்க. பட் இன்னொரு தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாயிருச்சு, அவ்வளோதான், அப்படியே ஸ்பான்டேனியஸாக இட் ஜஸ்ட் ஜெனரேட்டட் அப்படிங்கிறது தான் வந்து. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பாடு வச்சுருந்தீங்கன்னா திடீர்னு சாப்பாடு கெட்டு போச்சு அப்படின்னா அதில் வந்து ஆல் த ராட்டிங் மேட்டரோ இல்லை புழுவோ பூச்சியோ வந்து வளர்கிறது வந்து அதுவாக தானாக முளைச்சிக்கிச்சு அப்படின்றது தான் வந்து இந்த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். பட் ஆனால் அப்போ வந்து லூயிஸ் பாஸ்டர்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஹீ டுக் ஒரு ஃப்ளாஸ்க், ஓகே, அந்த ஃப்ளாஸ்கில் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டையோ எதையோ ஒன்று வச்சு இல்லை கில்ட் ஈஸ்ட்டை உள்ளே வச்சு அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டார். கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணி காற்று உள்ளே வராத மாதிரியான ஒரு கழுத்து இருக்கிற ஃப்ளாஸ்கில் வைக்கிறப்ப எந்த ஒரு லைஃபுமே அதுலேருந்து வரல. ஆனால் இது நம்ம நார்மலாக ஓப்பன் ஏருக்கு எக்ஸ்போஸ்டாக அதே கில்ட் ஈஸ்ட்டை வச்சுருந்தப்ப இல்லை ஏதாச்சும் சாப்பாடு நீங்கள் வச்சிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற லைஃப்லேருந்து தான் அது க்ரோ ஆகி மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு புதுசாக ஒரு லைஃப் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ அப்போவே ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரியை வந்து அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணி அங்கேருந்து தான் வி காட் த தியரி ஆஃப் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் நமக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறது தான் சொன்னார். ஓகே, ஸோ இஃப் யூ see here இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் இந்த மாதிரியான ஒரு பென்ட் நெக் ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து எந்த விதமான ஒரு க்ரோத்துமே வரல. இது ஓப்பன் ஏரில் வச்சுருந்தப்ப அதில் க்ரோத் இருந்தது. ஸோ ஆல்ரெடி ஆர்கானிசம்ஸ் இருந்தது, அது வந்து உட்காந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து தான் நமக்கு புதுசான லைஃப் எல்லாமே உருவாகும் அப்படிங்கிறது தான் லூயிஸ் பாஸ்டர் வந்து நமக்கு சொன்னார். இதெல்லாம் தாண்டி ஒப்பேரன் அண்ட் ஹால்டேன்னு 2 பேர் வந்து they gave us ஒரு ப்ரொபோசல். என்ன ப்ரொபோசல் அப்படின்னா, அந்த காலத்து எர்த் அப்படின்னு நம்ம பிக்சரைஸ் பண்ணுற அந்த ஒரு அட்மாஸ்பியரில் இருந்த கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்கானிக்கான மாலிக்யூல்ஸ் டெவலப் ஆகிருக்கும். அந்த ஆர்கானிக்கான மாலிக்யூல்ஸ்லேருந்து ஃபர்தராக லைஃபுங்கிறது வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக்கான கெமிக்கல்ஸ்லேருந்து ஆர்கானிக்கான கெமிக்கல் வந்து அந்த ஆர்கானிக்கான கெமிக்கல்லேருந்து தான் ஃபர்தராக நம்ம உயிர் அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கும் அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ இதை தான் அவங்க கெமிக்கல் எவல்யூஷன், ஸோ ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் இருந்துச்சு, அப்புறமா ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் வந்துச்சு, அப்படி தான் வந்து நம்மளோட கெமிக்கல் எவல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இதிலிருந்து அந்த கண்டிஷனில் நம்ம என்ன பார்க்கலாம், ஹை டெம்பரேச்சர், வால்கானிக்கான ஸ்டார்ம்ஸ் இருந்திருக்கும், நிறைய மீத்தேன் அமோனியாலாம் இருந்திருக்கும், ரொம்ப ரிடியூசிங்கான அட்மாஸ்பியர், ஏன்னா ஆக்சிஜனே இல்லைங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரொப்போசலை மில்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து try to replicate it in the laboratory. Okay, so நல்ல ஒரு 800 degrees centigrade வந்து மீத்தேன், ஹைட்ரோஜன், அமோனியா மாதிரியான கேஸஸை யூஸ் பண்ணி, ஓகே, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிற அந்த வாட்டர் வேப்பர்ஸை கண்டென்ஸ் பண்ணி பார்த்தப்ப he actually saw some amino acids, some sugars, some pigments, some fats எல்லாமே அந்த ஒரு வேப்பர்ஸில் he saw. ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம ஏர்த்தில் இருந்த இந்த இன்ஆர்கானிக்கான சப்ஸ்டன்சஸ்லேருந்து தான் முதல்ல ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்துச்சு. அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு ஃபர்தராக வந்து வி ஹாவ் இத்தனை லைஃப்ங்கிறது வந்து உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஓகே, ஸோ இதான் அவர் வந்து செட்டப் பண்ண சிஸ்டம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பார்க் இன்டியூஸ் பண்ணுறப்ப அதிலிருந்து கண்டென்ஸ் ஆகிற கெமிக்கல்ஸ் வந்து உள்ளே வந்து இட் இஸ் ட்ரைங் டு ஃபார்ம் ஒரு லிக்விட். ஸோ இந்த லிக்விடை வந்து
வந்து நம்ம when we try to analyze, we will see that there are amino acids, there are sugars, and there are so many things around it. Clear பசங்களா? So abiogenesis அப்படிங்கிறது முதல்ல ஒரு நான் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது மாலிக்யூல்ஸ் மட்டுமே, ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் மட்டுமே சேர்ந்து ஒரு செல்லாக அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு 3 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஆர்என்ஏ, புரோட்டீன், பாலிசாக்கரைட் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு தனித்தனியான கேப்சியூல்குள்ளே இருந்து ஒரு 2 பில்லியன் இயர்ஸ், அதாவது ஒரு 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல்ல ஒரு செல்லுலர் ஃபார்மே வந்து வெளியே வந்திருக்கும். ஓகே, ஸோ இன்ஆர்கானிக்கான மாலிக்யூல்ஸ்லேருந்து ஆர்கானிக்கான மாலிக்யூல்ஸ் அங்கேருந்து வந்தது தான் இந்த முதல்ல செல்லுலரான ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா அது எல்லாமே சிங்கிள் செல்டாக இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் இவல்யூஷனரி ஃபோர்ஸஸில் அது வந்து ஃபர்தராக வேறு மல்டி செல்லுலராகவோ இல்லை எல்லாமே உருவாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் என்வாயரமெண்ட்டில் மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ், ஏரியல் ஃபார்ம்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா வந்தது தான் ஃபஸ்ட்டு அது தண்ணியில் தான் இருந்திருக்கும். ஓகே, நான் ஒரு தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் இஸ் தேட். இது வந்து நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது. ஓகே, கால்ட் காட். இந்த காட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் இந்த ஏர்த்தை அப்படிங்கிறது வந்து இஸ் என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷனுங்கிறது வந்து நிறைய பேர் நம்புகிற விஷயமா இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒன்று வந்து இஸ் தட் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் ஆண்டவர் படைச்சார் அப்படிங்கிறது வந்து ஒரு தியரி. அதே இதில் என்ன அப்படின்னா வந்து எப்படி படைச்சாரோ அப்படியே தான் இனி வரைக்கும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். அண்ட் ஏர்த் வந்து ஒரு 4000 வருஷம் தான் நம்ம இந்த ஏர்த்தில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து இஸ் அன் ஐடியா ஆஃப் த ஸ்பெஷல் கிரியேஷன். பட் ஆனால் we know from scientific evidence that இவ்வளோ பில்லியன் இயர்ஸ் முன்னாடியே ஏர்த் ஃபார்ம் ஆயிருச்சுங்கிறதுலாம் நமக்கு தெரியறப்ப 19th centuryலேருந்து நிறைய பேர் வந்து அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, now we have somebody called Charles Darwin. now ஏன் இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்? இவர் வந்து அவர் ஷிப் பேர் வந்து HMS பீகிள். அதில் உலகத்தை ஃபுல்லாக சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்பொழுது நிறைய ஒரு சில ஸ்பீஷீஸில் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறத அவர் வந்து கவனித்தார். ஓகே, ஸோ அது இன்றைக்கி மட்டும் இல்லை, வருஷக்கணக்காக இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ், இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் வந்து இருந்துகிட்டே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஒரு சில ஃபார்ம்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. they are not existing anymore. ஓகே, அப்போ ஒரு சில லைஃப் ஃபார்ம்ஸ் இருந்துச்சு, அது செத்து போச்சு, இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட். அதிலிருந்து வேற ஒரு ஃபார்மாக இன்னைக்கு மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. அப்போது கிராஜுவலாக படிப்படியாக நடந்த ஒரு விஷயம்தான் இந்த மாற்றங்கள். இவல்யூஷனுங்கிறது இப்படி தான் படிப்படியாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத கவனிச்சார். அண்ட் அவரோட தியரி என்ன அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓகே, அப்படின்னா என்ன? இப்போது ஒரு பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போது நாய் பாப்புலேஷன், பூனை பாப்புலேஷன், மனுஷ பாப்புலேஷன் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நமக்குன்னு ஒரு சில ரீசோர்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஒரு சில ரீசோர்ஸஸ் அப்படின்னா தண்ணி, சாப்பாடு, ஷெல்டர், துணிமணி, இந்த மாதிரி வாட் எவர் நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் அவசியம் அப்படிங்கிற ரீசோர்ஸஸ் நமக்கு இருக்குது. இப்போ இந்த ரீசோர்ஸஸுக்கு காம்படிஷன் வரப்போ வாட் வில் ஹேப்பன்? யாரால் இந்த காம்படிஷனை சர்வைவ் பண்ணி நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அப்போ அவங்களோட அந்த தலைமுறை தான் வந்து வளரும். ஃபர்தர் ஆன் அவங்க திருப்பி இன்னும் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆர்கானிசம்ஸ் தான் வளரும். இப்போ ஒரு சில பேரால் இந்த ஒரு சிச்சுவேஷனில் வாழ முடியாமல் இஃப் தே எண்ட் அப் டைங் ஆர் தே ஆர் நாட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் இன் திஸ் கண்டிஷன், அப்போ அந்த இனம் அப்படியே அழிஞ்சிடும். Okay, so ultimately there is reproductive fitness, there is struggle for existence and the fittest, that is survival of the fittest. யார் உள்ளத்திலே ஃபிட்டோ அவங்க மட்டும்தான் பாப்புலேஷனில் க்ரோ ஆக முடியும், மிச்ச இண்டிவிஜுவல்ஸ் க்ரோ ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிச்சு. So what he said was something called as natural selection.
ஓகே, அதாவது யார் இந்த என்வாயரமெண்ட்டுக்கு இன்னும் பெட்டர் ஃபிட்டோ நேச்சரே அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நேச்சரே செலக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து டார்வின் வந்து நமக்கு சொன்னார். ஓகே, அண்ட் ஹீ இம்ப்ளைட் தட் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தான் இந்த எவல்யூஷனுக்கான ஒரு ஆதாரமே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் நமக்கு. ஓகே, நான் இந்த ஒரு நேச்சுரல் செலெக்ஷனில் வந்து இந்த ஒரு ஜிராஃப் படம் வந்து நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த தியரி நமக்கு கொடுத்தது வந்து லமார்க். லமார்க் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ ஒட்டகச்சிவிங்கி வந்து ஆக்சுவலாக வந்து சின்னதாக தான் இருந்துச்சு, ஆட்டுக்குட்டி மாதிரி. ஆனால் அது வந்து கீழே ஆடு எல்லாமே புல் சாப்பிடுதுங்கிற அந்த காம்படிஷனில் சர்வைவ் ஆகிறதுக்காக வேண்டி கழுத்தை எட்டி எட்டி மேலே புல் சாப்பிட ட்ரை பண்ணி, இலையை சாப்பிட ட்ரை பண்ணி அது ஒரு கழுத்து நீண்டு போச்சு. ஸோ நம்ம எந்த ஆர்கனை வந்து நிறைய யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து வளரும். அப்போ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணீங்க ஒரு ஆர்கனை அப்படின்னா அது அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வெல் டெவலப்டாக பாஸ் ஆன் ஆகும் அப்படிங்கிறத சொன்னார். But actually that is not true. Okay, we don't accept that theory anymore. But in the Darwin சொன்ன natural selection and gradual ஆன evolution அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவர் வந்து we are still believing it. Okay, ஆல்ஃப்ரெட் வாலஸ் அப்படிங்கிறவர் வந்து மலே ஆர்ஷிபெலாகோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஹீ வாஸ் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் ரிசர்ச். அங்கே அவர் பார்த்தது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு விதமான சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆஸ் இஃப் ஒரே ஆன்சிஸ்டர்லேருந்து அவங்க வந்த மாதிரி. இப்போ ஒரே பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம ஒரு 3 சிப்ளிங் இல்லை 4 சிப்ளிங் இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஒரு சிமிலாரிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, ரைட்? நான் இந்த ஆன்சிஸ்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த்லேருந்து வந்திருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகி தான் இன்றைக்கி நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணார். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம டைனோசார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் டைனோசார் எல்லாத்தையும் கூட நிறைய டைனோசாரோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சில பேர்ட்ஸ்டையும் ஒரு சில ரெப்டைல்ஸ்டையும் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஈவன் தோ டைனோசார் இஸ் டைட், நம்ம வந்து அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து we are still able to see in today's organisms. அப்போது இது எங்கேருந்து வந்தது? அங்கேருந்து தான் இது டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி there has to be some ஆதாரம் that ஓகே இது வந்து எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அதுக்கான எவிடன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி we have the paleontological evidence அப்படின்னா ஃபாசில்ஸ். ஓகே, ஸோ ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த லேண்ட் இப்படி இருக்குன்னா அந்த ஆர்கானிசம் இங்கே வந்து இருந்து செத்து போயிடும். நான் அதுக்கப்புறமா இது மேலே நிறைய லேயர்ஸ் ஆஃப் சாயில் வரும். எண்ட் ஆஃப் த டே இது வந்து அப்படியே ஒரு பிரிண்ட் மாதிரி அங்கே புதஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு கல்லுக்குள்ளே நம்ம ஆழமாக போக இன்னும் எவ்வளோ ப்ரிமிட்டிவான ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு சில எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம்ஸ் இன்றைக்கி இல்லைன்னா கூட இப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆர்கானிசம்ஸ் கூட நம்ம இந்த பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டடி ஆஃப் ஃபாசில் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு லேயரையும் எடுத்து ஒவ்வொரு ஃபாசிலையும் எடுத்து அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதோடைய என்ன சொல்கிறது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருந்திருக்கும், அதோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அப்போ அதோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி இந்த ஹேபிட்டாட் எப்படி இருந்திருக்குங்கிற நிறைய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த சர்டன் அந்த ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேலில் எப்படி இருந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஒரு பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலியமாக கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இன் எர்த்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து எம்ப்ரியோலாஜிக்கல் எவிடன்ஸ். இப்போது ஒரு வெர்டிபிரேட் இல்லை ஒரு கார்டேட் நம்மளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு கோழி குஞ்சு, ஒரு தவளை, ஒரு க்ராக்கடைல், ஒரு பேர்டு, ஒரு ஹியூமன் பீயிங், இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறத்துலேருந்து தான் இன்னும் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வெளியே வருது. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு மீனுக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. பட் நாம் நம்ம ஆன்செஸ்டர்ஸோட ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியை தான் முதல்ல எம்ப்ரியோவில் வந்து காமிப்போம். அதுக்கப்புறமா தான் நம்மளோட ஸ்பீஷீஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது அப்படிங்கிறது தான் வந்து ஏர்ன்ஸ்ட் வான் பேயர், ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. பேயர் வந்து அதுக்கப்புறமா வந்து he did a careful study and he said that
இந்த ஒரு அடல்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறத வந்து இந்த எம்ப்ரியோ ஃபஸ்ட்டு காமிக்காது. ஃபஸ்ட்டு எல்லாருமே அந்த ancestral ப்ராப்பர்ட்டிஸை தான் காமிப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் வான் பேயர் டோல்ட் அஸ். ஓகே, ஸோ வான் பேயரோட லா என்ன அப்படின்னா ஆங்கோஜெனி ரீகேபிட்டுலேட்ஸ் ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் வந்து நம்ம ancestral ப்ராப்பர்ட்டிஸை தொட்டுட்டு தான் நம்மளோட இந்த அடல்ட் ஃபீச்சருக்கு வருது. ஸோ எந்த ஒரு அடல்ட் ஃபீச்சருமே ஃபஸ்ட்டு எம்ப்ரியோவில் பார்க்குறதே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து அவர் நமக்கு சொன்னார். ஸோ ஹியர் யூ கேன் see the difference that from a fish, amphibian, reptile, bird, mammal யாரை பார்த்தாலும் everybody starts in a similar embryonical ஒரு செட்டப். அதிலிருந்து தான் can you all see how different we all grow to be. clear பசங்களா? Is that all right? Now coming to the concept of homology and analogy. Okay, so if you see ஒரு comparative anatomy நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there are certain similarities, there are certain differences. Okay, so similarities அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான similarity? நாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம். ஓகே, அப்போ நம்மளுக்குன்னு ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும், கரெக்டா? பட் இந்த ஒரே வீட்டிலேருந்து நம்மளோட ஃபங்க்ஷனுக்காக வேண்டி, ஓகே, ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஓகே, வி ஹாவ் அ டாக்டர். ஃபங்க்ஷனலி somebody is a doctor, somebody is a teacher, okay, somebody is a businessman, somebody is a tailor, okay, somebody is a fruit vendor. okay, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ்க்காக வேண்டி நாம் வெளியே வரோம், கரெக்டா? அந்த மாதிரி நம்ம ஆர்கன்ஸ், நம்ம ஆர்கானிசம்ஸ்லேயும் வந்து ஒரிஜின் வைஸ் நமக்கு ஒரே ஆன்செஸ்டராக இருந்திருக்கும். ஆனால் அங்கேருந்து ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நம்ம வேறு வேறு டைப்பில் மாறிடுவோம். உதாரணத்துக்கு வெர்டிபிரேட் எல்லாரோட 4 லிம்பும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஓடுறதுக்கு, நாம் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு, ஒரு சில ஆர்கானிசம்ஸ் பறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானியே மாடிஃபை பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரிஜின் சேமாக இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷனிங்க்கு டிஃப்ரெண்ட்டாக பிரியறேன் அப்படின்றப்ப இதை நம்ம ஹோமோலாகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, now it is the opposite. நாம் வந்து டிஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வந்தால் கூட டிஃப்ரெண்ட் இப்போ நான் உங்கள் ஊர் வேறு சொந்த ஊராக இருக்கும், வேறு வீட்டில் இருந்து தான் நம்ம எல்லாருமே வரோம். பட் வேறு வீட்டிலேருந்து வேறு ஒரிஜின்ஸ்லேருந்து ஒரே ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இப்போ எல்லாரும் ஒரே கிளாஸ் ரூம்குள்ளே வரோமா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் த சேம், origin may be different but functioning is the same. அப்படின்றப்ப we call them as analogous organs. okay, so இப்போ உதாரணத்துக்கு let me go to the analogous example. இப்போ நீங்கள் பட்டர்ஃப்ளையோட ரெக்கையையும் பேர்டோட ரெக்கையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பறக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டோட ஃபங்க்ஷனிங்குமே அதுதான். ஆனால் இது வந்து வெறும்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி எக்ஸோஸ்கெலட்டன். ஆனால் பேர்டுக்கு இதுதான் அதோட கையே. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து வில் கம் அண்டர் அனலாகஸ் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரிஜின் சேமாக இருக்குது, ஓகே, என்னோட அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்குது, பட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப அது ஹோமோலாகஸ். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட வர்டிபிரேட், ஹார்ட்ஸ், தார்ன் அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் போகன்வில்லியா அண்ட் குக்குர்பிட்டா, இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இஸ் அன் ஆக்சியல் க்ரோத். பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி டென்ட்ரில் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரும், இதுக்கு ஷார்ப்பாக தார்ன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆயிருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஹோமோலோகஸ். நான் இங்கே பாருங்கள், இந்த விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லாமல் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே பார்க்க சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று வந்து ரூட் மாடிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அதோட ஒரிஜினே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் ஃபங்க்ஷன் வைஸ் வந்து ரெண்டுமே பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்குது. ஃபுட் ஸ்டோர் பண்ணி இட் இஸ் ஆக்டிங் இன் த சேம் வே. Understood பசங்களா? So this is the homologous and the analogous organs. நான் இந்த ரெண்டு விஷயமுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு டாபிக்ஸ். இது வந்து உங்கள் போர்டு எக்ஸாமுக்கும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் சரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, நான் ஹோமோலாகஸ் அனலாகஸ் ஆர்கன்ஸை தாண்டி கம்மிங் டு மேன் மேடான சேஞ்சஸ். நான் எவல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக மேனோட ஆக்டிவிட்டியும் நிறையா இருக்குது.
ஓகே, ஸோ நாம் நிறைய வைல்ட் அனிமல்ஸை டொமெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம், நிறைய க்ராப்ஸை டொமெஸ்டிக் க்ராப்ஸ் ஆக்கியிருக்கோம். நாம் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், நம்ம ஸ்போர்ட்ஸ், நம்மளோட விஷயங்களுக்காக வேண்டி நிறைய விஷயத்தை நம்ம மாற்றிருக்கோம். நிறைய ப்ரீடிங் ப்ரோக்ராம் வழியாக நிறைய ப்ரீட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈவன் க்ராப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நாம் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். என்னாச்சுன்னா, இங்கிலாண்டில் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் மாத் இருந்துச்சு. ஓகே, நான் இந்த மாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மரத்து மேலே ஒயிட் கலர் மாத்து தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அப்போ மரமெல்லாம் லைட்டாக இருந்துச்சு, அது மேலே லைக்கன்னா என்ன, அதாவது பேசிக்லி தே ஆர்கானிசம்ஸ் தட் க்ரோ இன் வெரி ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் என்வாயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த லைக்கன்லாம் நிறைய மரத்து மேலே இருந்ததுனால ஒயிட் கலர் மாத் தான் நிறையா இருந்தது. பிளாக் கலர் மாத் வந்து உட்காந்தாலே அது அங்கே உட்காந்துருக்குன்னு குறுகுறுன்னு தெரியுமா, ப்ரிடேட்டர் வந்து பிடிச்சி சாப்பிட்ரும். அப்போ பாப்புலேஷன் ஆஃப் டார்க் விங் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் ஆகி நிறைய வந்து பொல்யூஷன்லாம் க்ரியேட் ஆக என்னாச்சு, பொல்யூஷன்லாம் க்ரியேட் ஆகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மரத்து மேலே சூட் படிய ஆரம்பிச்சிது. ஓகே, சூட் வந்து படிய ஆரம்பிச்சது. ப்ளஸ் லைக்கன்ஸ்லாம் செத்து போக ஆரம்பிச்சது. ஸோ பொல்யூட்டடான ஏரியாஸில் லைக்கன் வளரவே வளராது. ஸோ லைக்கன்ஸ்லாம் செத்து போக ஆரம்பித்தா இப்போ என்னாச்சு, பிளாக் மாத் வந்து ஜாலியாக கேமோஃப்ளேஜ் ஆச்சு. ஆனால் ஒயிட் மாத்னால அங்கே பிடி கொடுத்து நிற்க முடியல. ஓகே, அதனால ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஒயிட் கலர் மாத் வந்து கேமோஃப்ளேஜ் ஆகிட்டு இருந்த இடத்துல இப்போ ப்ரிடேட்டர்ஸ்னால ஒயிட் கலர் மாத்தை தான் பார்க்க முடியும், பிளாக் கலர் மாத் வந்து ஈஸியாக தப்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த கேஸில் ஒயிட் விங்னால சர்வைவ் பண்ண முடியாமல் டார்க் விங்ட் ஆர் த மெலனைஸ்ட் மாத் தான் வந்து சர்வைவ் ஆக முடிஞ்சது. இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ இஃப் யூ சி பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நேச்சரே வந்து யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிஸில் இட் ஹேஸ் செலக்டட் த ஆர்கானிசம். Is it clear everyone? So யார் எந்த நேரத்தில் they were able to camouflage அவங்க பாப்புலேஷன் தான் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. Is that clear? Is that clear everyone? So rural areas எங்கெல்லாம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கலையோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெலானிக் மாத், அதாவது டார்க் மாத் வந்து கம்மியாக தான் இருந்தது, ஒயிட் மாத் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் எங்கெல்லாம் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சோ அங்கே வந்து ஒயிட் மாத் கம்மியாக இருந்தது, பிளாக் மாத் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு இடத்த வச்சு பேஸ் பண்ணி கிடையாது, அந்த இடத்துல யார் பெட்டராக சர்வைவ் ஆகிறாங்க, யார் பெட்டராக அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்களோட பாப்புலேஷன் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, பட் எந்த கட்டத்துலையுமே ரெண்டு பேரும் முழுசாக செத்து போயிட்டாங்களான்னா கிடையாது, எக்ஸ்டிங்ஷன் ஆகவே இல்லை. இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப். ஸோ இது வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஒயிட்னா இவ்வளோ ஒயிட்டாக இருக்காது, அது கொஞ்சம் இந்த மரத்து கலரில் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அது வந்து கேமோஃப்ளேஜ் ஆக முடிஞ்சுது. பட் இதே அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் மாத் தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேமோஃப்ளேஜ் ஆச்சு. இது வந்து நல்ல தெளிவாக தெரியறதுனால ப்ரிடேட்டர்ஸ் வந்து காட் தீஸ் அ லிட்டில் மோர். கிளியர்? ஸோ இந்த மாதிரியான மேன்மேடான சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரதை வந்து we call it as anthropogenic action. ஓகே, ஸோ நிறைய நம்ம ஹெர்பிசைட்ஸோ பெஸ்டிசைட்ஸோ யூஸ் பண்ணுறதுனால நாம் உருவாக்குற ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸும் இந்த ஒரு பட்டியலில் தான் வரும். ஓகே, ஸோ இஃப் யூ சி நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றோம்ல, ஏன் வந்து அதை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இனிஷியலாக 100 mg போட்டாலே செத்துரும். அப்புறமா என்னாச்சு, நாம் வந்து 100 mg போட்டு 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 இனிமேல் நீ 100 mg போட்டால் நான் ஜாலியாக வளர்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சாகவே இல்லை. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 200 mg போடணும். இப்படியே ஏற்றி இப்போ கிட்டத்தட்ட 650 mgக்கு குறைஞ்சி ஆன்டிபயோட்டிக்ஸே மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டான ஆர்கானிசம்ஸை நாமளே உருவாக்குறது தான் இந்த ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன். அதே மாதிரி தான் பெஸ்டிசைடை போட்டு 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 இனிமேல் நீ இவ்வளோ பெஸ்டிசைட் போட்டால் எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும்னு சொல்லி அந்த ஆர்கானிசமே அடாப்ட் ஆகிக்குது. ஓகே, ஸோ இங்கே நம்ம உருவாக்குற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ஒரு விதமான எவல்யூஷன் தான்.
கரெக்ட். ஸோ இதை வந்து நம்ம டைரக்ட் பண்ணி இந்த டைரெக்ஷனில் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியுமே நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அது அதோட போக்கில் அப்படியே அது எப்போ இட் இஸ் எப்போ வந்து இட் ஹேஸ் அ ஃபேவரபிள் கண்டிஷன் டு சேஞ்ச் அண்ட் எப்போ அது மாறுங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சரோட ஒரு ப்ராசஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் chance. Okay, sometimes சில mutationsனால ஒரு நியூ ஸ்பீஷீஸ் உருவாகுது அப்படின்னா it is only a matter of chance. Got it பசங்களா? ஸோ இது வரைக்கும் ஐ ஹோப் எவ்ரி திங் வாஸ் கிளியர் டு யூ பசங்களா. அண்ட் நம்ம ஜைலம்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரௌடாக வீவ் புட் அவுட் ஃபார் யூ த டாப்பர்ஸ் தட் வி ஹவ் சீன் லாஸ்ட் 5 இயர்ஸில். இவ்வளோ பேர் வந்து இன்னமும் நிறையா வந்து தே ஹவ் பின் ஸோ சக்ஸஸ்ஃபுல். அண்ட் நம்ம 2025 பேட்ச்லேயே வந்து ரொம்ப நிறையா பேர் வந்து பியூட்டிஃபுல்லாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அவங்களோட ஃப்யூச்சரை வந்து அவங்களோட ட்ரீமை வந்து பர்சூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வர்றதுக்கு 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நம்ம ஜைலமோட தல ப்ரோ கிளாஸஸ் இருக்குது பசங்களா. அண்ட் 12th படிக்கிற பசங்களுக்கு ஆன்லைனில் நம்மளோட தளபதி பேட்ச், ஆஃப்லைனில் நம்மளோட தளபதி ப்ரோ பேட்ச். ஸோ இந்த 2 கோர்சஸுமே நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து மேனேஜ் பண்ணுற கிளாஸஸ் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் கிளாஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்ஸும் எழுதிக்கிட்டு உங்கள் போர்டு எக்ஸாமுக்கும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் சரி சைமல்டேனியஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் நம்மளோட ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி ஸ்பெஷலாக இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டோட வி ஹாவ் த வெட்ரி பேட்ச் ஆன்லைன் அண்ட் வி ஹாவ் த மாரா பேட்ச் ஃபார் த ஆஃப்லைன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 5 கோர்சஸுமே பசங்களா நம்ம ஜைலமில் உங்களோட சக்ஸஸ்க்காக வேண்டி உங்களோட ஒரு டெவலப்மெண்ட்காக வேண்டி நாங்கள் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற கோர்சஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியை டெஃபினட்டாக போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ திங்க் பார்ட் 1 ஆஃப் எவல்யூஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹியூமன் எவல்யூஷன் இதெல்லாம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. மறக்காமல் அடுத்த கிளாஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த சாப்டரை நம்ம சூப்பராக சேர்ந்து முடிச்சிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.